வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எரா மிஸ்ஸ பெரிய மிஸ்ஸ நக்கீரன் இருக்கார்ல, நக்கீரன் கோபால், அவரை பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கண்ணே, உனக்கு தான் இந்த வீடியோ. நான் இப்போ சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன் ஃபோனில். ஒரு மேடையில் போய் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. விஜய், எங்கள் தளபதி தலைவர் விஜயை பற்றி மூதேவி, அவன் 40 பேரை கொண்டு விட்டு சுற்றிட்டு தீரான், அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு நான் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், துணை முதலமைச்சர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க பேசாமல் இருக்காங்க, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருக்க. முதல்ல பிடிச்சி உன்னே தானே உள்ளே போடணும், உன்னே தான் உள்ளே போடணும். நான் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் மேடையில் நீனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்க. என் மேலே அத்தனை கேஸ் இருக்கு, அந்த கேஸ் இருக்கு, இந்த கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். நான் இப்போ முதல்வர்கிட்டையும் துணை முதல்வர்கிட்டையும் சொல்றேன், இந்த ஆளை பிடிச்சி உள்ளே போடுங்க, இந்த ஆளை பிடிச்சி முதல்ல உள்ளே போடுங்க, இந்த ஆளை வெளியே விட்டுக்கிட்டு வெறி நாய் கடிக்கிற மாதிரி எல்லாரையும் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு இருக்கு. அப்புறம் விஜய் பஸ்ஸை பிடுங்கிரு, விஜய் பஸ்ஸை பிடுங்கிரு அப்படின்னு. அந்த பஸ் எதுக்கு உனக்கு? ஏன் அந்த பஸ் உனக்கு வேணுமானே? எப்ப பார்த்தாலும் அதுக்குள்ள நடிகை இருக்கா, இதுக்குள்ள நடிகை இருக்கு, நீ அங்க போன இங்க போன, நீலாம் அதை பத்தி பேசலாமா? நீ ஏன் நடிகர்களுடைய இந்த கிசுகிசுவை வச்சுக்கிட்டு ஒரு மஞ்சள் பத்திரிகை நடத்திட்டு இருக்க பையன்? நீ எல்லாம் அடுத்தவங்க இதை பத்தி பேச வந்துட்ட. அஜித்குமார் மரணம் மாதிரி இந்த 4.5 வருஷத்துல 24, 25 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உங்க மீச துடிக்கல. அப்புறம் ஒரு அமைச்சர் ஒரு மேடையில, பொது மேடையில நின்றுட்டு மத நம்பிக்கை இருக்கிறவங்க சைவ வைணவம்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசினார், அப்போ உங்க மீச துடிக்கல. அப்புறம் இன்னொரு அமைச்சர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு பெண்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஓசி பஸ் 1000 ரூபா வந்துருச்சா, நல்ல ஃபேரன் எல்லாம் போட்டு வந்திருக்கன்னு சொல்லி பெண்களை இழிவுபடுத்தினாரு, அப்போ அவங்க மீச துடிக்கல. அப்படிதானே? அப்புறம் ஐயோ விஜய் 41 பேரை கொண்டுட்டான், என் மீச துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீச துடிக்கிற மாதிரி பேசுற. ஏன் விஜய் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு மட்டும்தான் அவங்க மீச துடிக்குமா? அரசாங்கத்தின் அஜாக்கிரதையினால ஒரு 69 பேர் செத்தாங்களே, அப்ப எல்லாம் அவங்க மீச துடிக்கல. ஏன்னா மீச துடிக்கல. அப்புறம் அந்த ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஒரு 5 பேர் செத்து போனாங்களே, அப்ப எல்லாம் அவங்க மீச துடிக்காது. என்ன? அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு மாணவிக்கு நடந்த வன்கொடுமை, கோவையில ஒரு மாணவிக்கு நடந்த வன்கொடுமை, இப்ப எல்லாம் அவங்க மீச துடிக்கல. அப்புறம் இந்த செவிலியர்கள் ராவ் பகலா பணியில போராடிக்கிட்டு இருக்காங்க, அப்போ அவங்க மீச துடிக்கல. அதுக்கப்புறம் நம்ம தூய்மை பணியாளர்கள், அவங்களும் பல விதமா 100 நாளா போராடுறாங்க, கடலுக்குள்ள எல்லாம் இறங்கி போராட்டம் பண்றாங்க, அப்ப எல்லாம் அவங்க மீச துடிக்கல. அந்த மீச ஒரு எதிர்கட்சி ஏதாவது செஞ்சா மட்டும் துடிக்குமா? அது என்ன வகையான மீச? அந்த மீச எதுக்கு உங்களுக்கு? பெரிய மீச வளர்த்துட்டா மட்டும் பத்தாதுன்னே, அறிவையும் கொஞ்சம் வளர்த்துக்கிடணும். மீச வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு வளரல, கொஞ்சம் வளர்த்துக்கோங்க.